இங்க சுமார் 1707 உயிரினங்கள் பராமரிக்கப்படுது. இதுக்கு பர் டே 1,80,000 1,80,000 பர் டே ஆவரேஜா 1,80,000 ரூபாய்க்கு உணவு இந்த விலங்குகளுக்கு உணவு செலவு பண்றாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13,78,000 பேர் கிட்ட விசிட்டர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ இது நம்ம அரசாங்கத்துக்கு இது லாபகரமா போகக்கூடிய ஒரு உயிரியல் பூங்கா. இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு உயிரியல் பூங்காவா நம்மளுடைய வண்டலூர் பேரறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிகழ்கிறது என்பதை பெருமைக்குரிய ஒரு விஷயமாக, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக, இந்தியாவிலேயே ஒரு பெரிய உயிரியல் பூங்கா என்பது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயமா கருதுறேன். ஒரு அமைச்சர் என்ற முறையில் நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுறேன். மானுங்கள்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் சாப்பிடுறாங்க. நைட் டைம்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு. காப்புக்காடுன்ற ஒரு பகுதி இருக்கு. காப்புக்காடுன்ற பகுதியில மான்கள் எதிர்ப்பு போட்டு அங்க இருக்க கார்பேஜஸ் நம்ம இங்க ஜூல இருந்தா ஜூல வெளிய இருக்கு. காப்புக்காடுன்ற ஒரு ஆமா ஆமா வனத்துறையில இறந்துருது. அது நம்ம கட்டுப்பாடுல இல்லாத விலங்குகள் தான் அங்க இருக்கு. பூங்காவுலயே கடையில போற பிளாஸ்டிக் மான் அது நம்ம உயிரியல் பூங்கால அந்த தப்பு நடக்காதுங்க. இங்க அலோவ் பண்றது இல்லையா? அங்க வரச்சே என்ட்ரன்ஸ்லயே அண்ணா நீங்க சொல்றது நல்ல கொஸ்டின் தான், தப்பு இல்லை, சரி பண்ணிக்கலாம். வரச்சே பிளாஸ்டிக் பொருள் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே விசிட்டர்ஸ் எல்லாருமே அங்கேயே நம்ம சோதனை பண்ணி தான் அப்படி எதாவது எடுத்துட்டு வந்தா கூட அங்கேயே ஸ்டோர் பண்ணிட்டு பண்றோம். கடை பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே. ஆமா, சுமார் 1707 உயிரினங்கள் இங்க பராமரிக்கப்படுதுங்க. இதுலயே அந்த ஊர்வன அந்த மாதிரி பறவைகள் எல்லாமே உள்ளடக்கம் தான் அதில் சேர்ந்தது. அதான் சொல்றேனே, இன்னைக்கு ஒரு நாள் உணவுக்கு மட்டுமே 1,80,000 கிட்ட செலவு பண்றாங்க. இன்கமும் வருது, வருஷத்துக்கு 21 கோடி கிட்ட இன்கம் சோர்ஸ் அதிகமா இருக்கு. செலவு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 14 கோடி கிட்ட செலவானா கூட நம்ம ஒரு 6 கோடி ரூபாய் கிட்ட இன்கம் தான். அந்த உயிரியல் பூங்கால லாஸ் கிடையாது. அரசாங்கத்துக்கு உயிரியல் பூங்கா வருமானம் தான் வருது. இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த கோரிக்கைலாம் அதிகாரி கிட்ட பேசிட்டு கடந்த ஆட்சியில கட்டண உயர்வு காரணமா பொதுமக்கள் வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த தாவேகா ஆட்சியில கட்டண உயர்வு குறைக்கப்படுமா? அது எப்படி வாய்ப்பு இருக்குங்களா? அதுக்கு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்தா. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ சொல்லிட்டோம். இப்போ அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கோடி கடனில் விட்டுட்டு போயிருக்காங்க. கடந்த ஆட்சின்னு சொன்னதுனால நான் சொல்றேன். நான் கடந்த ஆட்சியில் 10 லட்சம் கோடி கடனில் கடந்த ஆட்சி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்முடைய தமிழக முதல்வர் அதெல்லாம் ரொம்ப அதை சாதுரியமாக அதெல்லாம் கையாளுறாரு. நம்முடைய தமிழக முதல்வர் ஆணைக்கணக்கு தான் நாங்கள்லாம் இப்போ வந்திருக்கோம். அதெல்லாம் பார்வையிட சொல்லியிருக்காங்க. பார்வையிட்டு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சரி செய்யணும்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லிக்கிற புகார்லாம் நாங்கள் அதிகாரிகிட்ட பேசிட்டு வேலை பார்க்குறோம். அவங்களுக்கு இன்னும் பணி நியமனம் செய்யப்படலைன்னா இது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது ரெகுலரைசேஷன் தானே. ரெகுலரைசேஷன் பண்ண முடியாதுன்னு அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஈவன் ஹைகோர்ட் கேஸ் கூட இருக்கு, ரெகுலரைசேஷன் பண்ணக்கூடாது. அவங்கள ஹெல்ப் பண்றதுக்கு தான் இப்போ நாங்கள் இந்த ஜியோ கொண்டு வந்திருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கு. நீங்க இப்போ கேளுங்க, என்னோட ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க, சும்மா சொல்லாதீங்க. யாருக்காவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேளுங்க. ஒரு வருஷமா இங்க ஸ்ட்ரைக் ஒன்றும் நடக்கல, சும்மா சொல்லக்கூடாது. போன மாசம் ரெண்டே ரெண்டு நாள் அதுல எத்தனை பேர் இரவு நேர போராட்டமும் பண்ணாங்க. எனக்கு 174 ஸ்டாஃப் இருக்கு. அதுல எத்தனை பேர் இந்த போராட்டத்துல இல்ல நீங்க சார் இப்ப இதனால இந்த போராட்டத்தினால ஜூ முடக்கப்படலை. அது ரொட்டீனா நடக்குது. அந்த ஜூ நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை தான் கொடுக்குதே தவிர லாஸ்ல போல. நல்ல விஷயம் தான், சரிங்களா?
இப்போ உங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்போ பணி நியமனம்லாம் பண்றதெல்லாம் வந்துட்டு இப்போ ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பா அது முறையா படிப்படியா நம்ம வந்து இப்போ 1 மாசம் கூட ஆகல சார் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி. இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவோம் நாங்க. ப்ராசஸ் ஆ. நடந்துட்டு தான் தமிழகத்துல அனைத்து அமைச்சர்களுமே வந்து செய்தியாளர் சந்திக்கிறீங்க, அங்கங்க ஆய்வு போறீங்க. ஆனா முதலமைச்சர் முதல் முறையா டெல்லிக்கு போனாரு. அங்க பத்திரிக்கையாளர்கள் வந்து அவ்வளவு வலுக்கட்டாயம் பண்ணியும் வந்து முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்கல. டெல்லியில மட்டும் இல்ல. அவர் எங்கேயுமே சந்திக்க மாட்டாரு. என்ன காரணம்? சார் நான் வந்து வனத்துறை அமைச்சரா பார்வையிட வந்திருக்கேன். அவர் முதலமைச்சர் நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கே ஒரு முதலமைச்சர் நெறைய பணிகள் இருக்கும். அது வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த இது எனக்கு இல்ல சார், நீங்க வந்துட்டு கலைஞராகட்டும், கடந்த ஜெயலலிதாவாகட்டும், இவங்க எல்லாம் வந்து கடும் பணி சுமையில இருந்த காலகட்டத்துல இப்ப கூட சார் செய்தியாளரை இப்ப கூட சந்திச்சாங்க. நான் ஒரு விசிட்டுக்காக வந்தேன். இப்ப நீங்க திடீர்னு வந்துட்டு எனக்கு நீங்க வந்து நின்னுட்டீங்க. சரி உங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ்க்கு பதில் குடுத்து தான் ஆகணும். தப்பில்ல. நீங்க கேட்ட கேள்வி தப்பில்ல. பட் ஆனா அவருக்கு நெறைய இப்பதானே சார் நாங்க சிங்கப்பெண் திட்டத்தை வந்து இன்னைக்கு தொடங்குறதா இருந்தது. அதை கைவிட்டுட்டு இன்னைக்கு ஒரு புதுமனை குடியிருப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல கேள்வி எழுப்புறாங்க. நாங்க கேட்கல. இல்ல நீங்க கேட்கிற கேள்வி வந்து தமிழ்நாட்டோட முதல்வர பத்திலாம் கேட்கக்கூடாது சார். ஏன் ஏன்னா சார்? இல்ல. அதாவது என்கிட்ட கேட்கக்கூடாது. சார், ஏன்னா நீங்க அமைச்சரவையில ஒரு இல்ல அங்கம் இல்ல வகிக்கிறீங்க. சார். நான் வந்து ஒரு விசிட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவருக்கு அரசு பணி நெறைய இருக்கு. மக்கள் பணி நெறைய இருக்கு. அவரு வந்து அந்த கொஸ்டின் வந்து அது தப்பா நினைக்காதீங்க. ஆ நான் வந்த விசிட் வந்து நம்ம உங்ககிட்ட வண்டர்ல கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. கேட்கக்கூடாதுன்னு சொல்லல சார். நீங்க வந்து எனக்கு அவருடைய அரசு அவர் வந்து இப்போ வந்து 1 மாசம் கூட நம்ம ஆகல சார். ஏற்கனவே வந்து 10,00,000 கோடி கடன்ல விட்டு போயிட்டு இருக்காங்க திமுக அரசு. சரி, எத்தனை மாசமா அதெல்லாம் நாங்க 10 லட்சம் கோடியே சொல்லிட்டு இல்ல இருக்கோம். ஆமா சமாளிக்க செய்தியாளரை தேவையில்லையா? சந்திக்கிறதுக்கும் அந்த 10 லட்சம் ரூபாய் இல்ல 10 லட்சம் அப்படி இல்ல. கோடிக்கும் அது வந்து வந்து அர்த்தம் இல்ல இல்லையா சார்? செய்தியாளரை சந்திக்கிறதா இல்லையான்றதெல்லாம் என் கவனத்துக்கு வரல சார் ப்ளீஸ். அதனால வந்துட்டு நீங்க சொல்றீங்க அவர் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியாது. ஜூ பத்தி மட்டும் தான் என்ன கேள்வி கேளுங்க நான் சொல்றேன். நம்ம துறையை பத்தி வனத்துறையை பத்தி நீங்க 1000 கொஸ்டின் கேளுங்க நான் பதில் சொல்றேன். சரிங்களா? வனத்துறையை பத்தி கேளுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்க வனத்துறை அருகில் உள்ள கிராமத்துல ஆ. தொடர்ந்து வந்து இந்த புலிகள் இருக்கட்டும், இந்த யானைகள் தாக்கி உயிரிழப்பு இதெல்லாம் நிரந்தரமாக தடுப்பதற்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? ஸோ அதுக்குண்டான நிறைய வந்து பாதுகாப்புலாம் விழிப்புணர்வு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கூட சார் ஈரோடு பக்கத்துல ஒரு கிராமத்துல யானை மிதிச்சு ஒரு நபர் இறந்திருக்காங்க சார். இன்னைக்கு டுடே மார்னிங். அதுக்கு நாங்கள் இமிடியேட்டாக வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம அரசு நிதியிலேருந்து நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இவங்க நம்ம மக்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு கொடுத்தாலும் காட்டுக்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போகிறாங்க. அது 6 மணிக்கு அவர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு போயிருக்காரு காட்டுக்குள்ளே. அங்கே 6 மணிக்கு போல் நடந்திருக்கு இந்த சம்பவம். 61 வயது மிக்க ஒரு நபர் தான் ஒரு ஆண் ஒரு இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. ஸோ அது இமிடியேட்டாக ஒரு 50,000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபார்மேட் எல்லாம் பண்ண உடனே இன்னும் 9,50,000 ரூபாய் நம்ம அரசு கொடுக்க போகுது. ஸோ அதனால அவங்க எவ்வளோ விழிப்புணர்வு கொடுத்தாலும் காட்டுக்குள்ள அவங்க போகக்கூடாது இல்லைங்களா? உயிரினங்கள் இல்லை தடுக்கிறதுக்கு வேலிகள் போட்டிருக்குது. அதெல்லாம் வேலியெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அவங்கவுங்க மனிதராக பார்த்துருந்தா விட்டால் அப்புறம் எப்படி யார் சொல்லி தந்த முடியும் சொல்லுங்க? மனிதன் அவங்களே பார்த்து தான் திருந்த முடியும். அதனால் எம்ஜிஆர் பண்ண பாட்டு தான் சொல்ல முடியும். மனிதனாக பார்த்திருந்தா விட்டால் திருட்டி ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாரப்பா. அந்த மாதிரி தான் நான் பாட முடியும். ஒரு மாத கால ஆட்சியில தாவேகா செய்த சாதனை அப்படின்னா என்னென்ன பட்டியலிடலாம் சார்? இதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை என்னென்னலாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்குது. இப்போதான் சார் நாங்கள் ஆய்வுக்கு வந்திருக்கோம். இப்போ அமைச்சரவை வந்து நம்ம ஒரு வாரம் தான் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ போன மண்டே தான் நாங்கள் இப்போ பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டோம். இன்னும் 1 வீக் கூட ஆகலை. நீங்கள் 1 மாதம்னு சொல்கிறீங்க. நம்ம இந்த மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன எவ்வளோ வனத்துறை வந்து எங்கெங்கே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ல் இல்லை அதாவது சொல்கிறேன். அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா மண்டலத்திலும் இருந்தும் நாங்கள் ஒரு ஆய்வுக் கூட்டம் போட்டிருக்கோம். அடிஷ்னல் செக்ரட்டரி வச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இஷ்யூ இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் போட்டு நம்ம ஏன் லாஸில் போயிட்டுருக்கு அதெல்லாம் ஈடு கொடுக்கணுன்றது மாதிரிலாம் நாங்கள் மீட்டிங் போட்டு பேசிட்டு தான் இருக்கோம். 2 மீட்டிங் இதுவரை பேசிட்டோம் அதிகாரிகள் வச்சு. இனிமேல் எந்த தவறும் நடக்காமல் அதே நேரத்தில் இந்த துறையை வந்து முதன்மையாக வருமானத்துக்கு வர துறையாக
லாஸ் இல்லாத துறையாக மாற்றணும்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய எண்ணங்கள். என்னுடைய தரப்புல துறைனா கட்டணத்தை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் சார். ஏற்கனவே அமைக்கப்பட்ட கட்டணத்தை வந்து நம்ம வந்து சடனாக நம்ம குறைக்க முடியாது இல்லைங்களா? இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் திமுக மட்டும் தானே உயர்த்தினாங்க. இப்போ நம்ம உயர்த்தல இல்லை. ஆமா சார், நீங்க வந்து 1 மாசம் தானே சார். அப்போ நம்ம உயர்த்தல இல்லை. அவங்க உயர்த்தினதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? இல்ல சார், நீங்க ப்ராஃபிட்டை நோக்கி போகணும்னு சொல்றீங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல சார். அப்படி இல்ல சார். அதுக்காக லாஸ்ல பண்ண முடியாது இல்லையா? லாஸ்ல பண்ண முடியாது இல்லையா? லாஸ்ட் இயர் 5 இயர்ஸ்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி நடத்தின திமுக அரசு நீ கேட்டிருக்கணும் கேள்வி. எங்களை போய் கேட்கலாமா கேள்வி? இப்பதான் வந்திருக்கோம் சார். தாவேகா வந்து மக்களுக்காக ஊழலற்ற நல்லாட்சி கொடுக்கறதுக்காக எங்க சிஎம் இருக்காரு. எங்கேயாவது ஊழல் நடந்தா தட்டி கேட்கறதுக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஒரு தவறும் நடக்காது. ஊழல் என்பதே நடக்காது, நடக்கவும் கூடாது. அதுதான் எங்களுடைய முதல்வருடைய கோரிக்கையே. எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலையும் சரி, நடைமுறையிலையும் சரி. ஏன் ஓப்பனாக சொல்கிறேனே, எங்கள் அமைச்சரவை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு உங்களை சுற்றி எல்லாம் கண்காணிப்பு போட்டு வச்சுக்கிறோம். 1 ரூபா கூட ஊழல் பண்ணக்கூடாது, மக்கள் வரி பணத்தை வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்களை எச்சரிக்கை விட்டுருக்காரு எங்கள் முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி தப்பு பண்ணுவோம்? நாங்களும் தப்பு பண்ண மாட்டோம், எம்எல்ஏ தப்பு பண்ண மாட்டோம், அதிகாரியும் தப்பு பண்ண விட மாட்டோம். அப்படி தப்பு பண்ணா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. அது எங்க முதல்வரே சொல்லியிருக்காரு. சரிங்களா? நம்ம திமுக அரசாங்கம் வந்து நிர்வாகத்திறனற்று கடன் வாங்கி வச்சுட்டு போனதால வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை இப்போ இருக்கு. நம்ம இந்த வர வருமானம்லாம் வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுங்க, சரியாயிடும். ப்ளீஸ். ஓகே, அதை நான் கேட்டுக்கிட்டோமா? இப்போ இதில் வண்டலூர் ஸ்கூலில் இருக்கேன். அப்படியே நைட்டு போயிடுவேன். கிளரிங் காலில் தானே வரும். நாங்கள் பேங்க் சொல்லியிருக்கேன். சூப்பர். மேலே பண்ணுறாங்களா? அதில் இப்படியே இருந்தால் ரெகுலராக நல்லா இருக்கும். இன்னைக்கு மட்டும் எல்லாம் வரது எங்களுக்கு தெரியல. நாங்களே சர்ப்ரைஸ் இல்லை, நாங்களே வந்து பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் தான் சொன்னேன். காலைக்கு நல்லா க்ளீனாக இருக்குது வேணும். இல்லை இது கண்டினியூ அப்படி தான் இருக்கும். நான் சடனாக தான் வந்தேன். உள்ளே இருக்கிற காலேஜ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரல. நமக்கு பவுடர் கோர்ஸ் நிறைய இருக்குது. அதுதான் உங்களை முதல்ல உள்ளே போக சொன்னேன். நீங்கள் இதுலேருந்து எடுக்கிற ஆர்கானிக் உரம் இது என்ன சார் இது? சார் டைகர் பேரை கூப்பிடுங்க சார். நீ வரனா நீ இது ஃப்ரீயா இருக்கா? கூப்பிடுங்க. நிலவன் சார் 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 கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் நிலவன் அவ்வளோ ஃபீட்லாம் அந்த பக்கமாக அந்த ஃபீடு கூட உள்ள ஃபீடெல்லாம் உள்ள. ஸோ இது எவ்வளோ ஃபீட் இருக்கு சார்? நீங்கள் ஜம்ப் பண்ணாத அளவுக்கு பண்ண முடியாதுல்ல? தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லா நீங்களும் மாற்றி கொடுப்பாங்க. இல்லை, இப்போ கழுதையை பார்த்துட்டு இருக்காங்க. எதிரில் நிற்குது. பரவாயில்லையா? நன்றி நன்றி.